அல்லாஹ் நாளை என்னை பார்த்து கேட்டால் எனக்கு கையை கொடுத்திருக்கின்றான், எனக்கு கல்வை கொடுத்திருக்கின்றான், எனக்கு பார்வையை கொடுத்திருக்கின்றான், நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், சஜிதா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். எல்லாம் கொடுத்த அல்லாஹ் உனக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேனே, நன்றி கிட்டவனா நீ தொழாம இருந்தியா? உனக்கு தொழ விருப்பம் இல்லையா? நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்னேனே, நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்னேனே, தொழ விருப்பம் இல்லையா? தொழாமல் இருந்து கொண்டிருந்தாயே, உன் காதில் பாங்கின் ஓசை கேட்கவில்லையா? ஐயால ஸலா தொழுகைக்கு வா, ஐயால ஸலா தொழுகைக்கு வா, ஐயாலல் ஃபலா வெற்றிக்கு வா என்று நான் அழைத்தேனே உன்னை, நான் உன்னை அழைத்தேனே. ஏன் என்னை பார்க்க விருப்பம் இல்லையா? படைத்த ரப்பை பார்க்க விருப்பம் இல்லையா? என்னோடு உனக்கு பேச நேரம் இல்லையா? என்னோடு உனக்கு பேச ஆர்வம் இல்லையா? நான் தானே உன்னை படைத்தேன், நான் தானே உன்னை படைத்தேன், உனக்கு ரிஸ்க் தருவதும் நான் தானே. நான் என்றாவது உன்னை மறந்திருக்கின்றேனா? நான் என்றாவது உன்னை மறந்திருக்கின்றேனா என்று அல்லாஹ் கேட்டால் நாம் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. எல்லா நேரத்திலும் தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு தொழுகை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க.